ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் புஜ் பாப்பு. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நியூட்ரிஷியஸ் டயட் அண்ட் ஹெல்த்தி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து 100 கிராம் மெஷரிங் கப்பு. இதில் பாதி நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து நான் மெஷர்மெண்ட்டுக்காக நான் எல்லாமே ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து முழு பாசிப்பருப்பு, தோலோடு உள்ள பாசிப்பருப்பு 50 கிராம்ஸு. முழு உளுந்து, கருப்பு உளுந்து இதுவும் வந்து 50 கிராம்ஸு. இது கார அரிசி, அது 50 கிராம்ஸு. கருப்பு கொண்டக்கடலை தோலோடது, அதுவும் வந்து 50 கிராம்ஸு. இது வந்து துவரம்பருப்பு 50 கிராம்ஸு. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பவுலில் போட்டுக்கலாம். கொண்டக்கடலை, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, முழு உளுந்து, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பவுலில் போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து அரிசி வந்து 200 கிராம்ஸ் மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இட்லி அரிசி. அப்புறம் 50 கிராம்ஸ் மெஷரிங் கப்பில் வந்து கார அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து அரிசியை தனியாக போட்டுக்கலாம், பருப்பு வகையை தனியாக போட்டுக்கலாம். இதை வந்து ரெண்டுத்தையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். நம்ம பாருங்கள், நல்லா கிளியராக இருக்குது. இது வந்து அரிசியும் நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஓவர் நைட் சோக் பண்ணணும். ஒரு மினிமம் 8 to 9 ஹவர்ஸ் அது ஊறணும். இது வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து தனியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் வந்து ஒரு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது வந்து தேங்காய் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இது. நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிளகாய் என்ன பண்ணலான்னா ஒரு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் அரைக்கிறதுக்கு சாஃப்டாக வரும். பாருங்கள், நைட்டு நம்ம ஊற வச்சது எல்லாம் நல்லா ஊறியிருக்கு. அரிசியும் இந்த பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது இந்த தேங்காயை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை நீங்கள் துருவியும் வச்சுக்கலாம். கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகாயை போட்டுடணும். போட்டுட்டு நம்ம வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றிட்டு நல்லா அதை அரைக்கணும். ஏன்னா அது மிளகாய் அரையாதுன்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டு லைட்டாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு கப்பு, அதையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா மையணும். லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த மிளகாய் நல்லா மஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது போட ஆரம்பிக்கணும். பாருங்கள், அடுத்தது வந்து இந்த தனியா, ஜீரகம், பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது 3த்தையுமே அதில் போட்டு கொஞ்சம் நல்லா அரையணும். அது பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் நல்லா அரைப்பட்டுடுச்சு. இந்த டைமில் தான் நம்ம இந்த அரிசி எடுத்து போடணும். இந்த அரிசியும் கார அரிசியும் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து போடணும். போட்டுட்டு பாதி அரைஞ்சதும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பருப்பு வகைகள் எடுத்து நம்ம அதில் போடணும். அரைஞ்சிட்டு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணலான்னா கல் உப்பு நமக்கு தேவையான அளவு எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மாவை புளிக்க வைக்க போகிறதில்ல, அப்படியே அரைச்சி சுட போகிறோம். அதனால் அரைக்கும் போதே நம்ம வந்து உப்பு போட்டு அரைக்கலாம். இது கொஞ்சம் நல்லா அரையணும். இது வந்து நான் கொரன்னு இருக்கிற டைம்லேயே நான் வந்து இதை நான் வழிச்சிடுவேன். உங்களுக்கு வந்து இன்னும் சாஃப்டாக நைஸாக அரைக்கணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு நீங்கள் வழிக்கலாம். நான் வந்து இந்த டைமில் வழிச்சு எடுத்துருவேன். பாருங்கள், எல்லா மாவையும் எடுத்துட்டேன் நான். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா பெருங்காயம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பயிர் வகைகள் நிறையா சேர்க்கறதுனால வாயுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம பெருங்காயம் கொஞ்சம் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தோசைக்கல்லை வச்சு நல்லா தொடச்சிடலாம். இப்போது மாவை எடுத்து நீங்கள் தோசைக்கல்லில் ஊற்றுனீங்கன்னா நல்லா நைஸாகவே வரும். அது பாருங்கள், நல்லா மெலிசாக வருது. இப்போது கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நீங்கள் அதை என்ன பண்ணான்னா ஒரு லிட்டு போட்டு மூடிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும். அது கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பாருங்கள், மேலே வெந்துடுச்சு. இப்போ நீங்கள் அதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து ஹெல்த்தி தோசைன்றதுனால நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் சாப்பிட்லாம். நிறைய ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இது வந்து தோலோடு நம்ம பயிரை ஊற வச்சு அரைச்சி தோசை விடுறதுனால நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை ஃபஸ்ட் டைம் நான் பாப்புக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பாப்பு நோனே சொல்லலை. அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கப்படுத்துங்க. இதுக்கு வந்து நான் இன்றைக்கி கார சட்னி எடுத்துருக்கிறேன். நீங்கள் தேங்காய் சட்னி அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஹெல்த்தி தோசை ரெடி. பாய்.